ஹாய் ஆல், யூஏல இருக்கிற வாவ் பிளேசஸ்ல ஒன் ஆஃப் த வாவ் பிளேஸ் தான் இன்னைக்கு விசிட் பண்ண போறோம். அல் ரஃபிஷா டேம். இந்த டேம் ஷார்ஜால இருந்து கோர்ஃபக்கான் போறப்போ நிறைய பியூட்டிஃபுல் மவுண்டெயின்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த மவுண்டெயின்ஸ்ல ஒன் ஆஃப் த மவுண்டெயின்ஸ் பக்கத்துல தான் இந்த ரஃபிஷா டேம் இருக்குது. ஷார்ஜால இருந்து இந்த டேம் ரீச் ஆகுறதுக்கு 1 hour 15 minutes ஆகுது. இந்த அல் ரஃபிஷா டேம் கோர்ஃபக்கான்ல தான் இருக்குது. கோர்ஃபக்கான் சொன்னதுமே அங்க இருக்கிற வாட்டர் ஃபால்ஸுமே ஞாபகம் வரும். சோ கோர்ஃபக்கான்ல இருக்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸும் போய் விசிட் பண்ணலாம். அல் ரஃபிஷா டேம்ல இருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போறதுக்கு 10 minutes தான் ஆகுது. அண்ட் இந்த வாட்டர் ஃபால் பக்கத்திலேயே ஒரு ஆம்பி தியேட்டரும் இருக்கு, அதுவுமே நம்ம போய் பார்க்கலாம். சோ போலாமா? ஷார்ஜா டு கோர்ஃபக்கான் போறப்போ நிறைய மவுண்டெயின்ஸ் பார்க்கலாம். இந்த ரோட் ட்ரிப் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மவுண்டெயினோட உள்ளடியுமே போக போறோம். ஆமாங்க, இந்த டனல் மவுண்டனை கொடைஞ்சு தான் ரோட் போட்டிருக்காங்க. சோ நம்ம இப்ப மவுண்டெயினோட உள்ளடி தான் போயிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் 5 டனல் இருக்கும். ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்கல்ல. இது ஃபர்ஸ்ட் டனல். ஃபர்ஸ்ட் டனல் தாண்டி வெளியே வர்றப்போ ரைட் சைடுல நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஸ்பாட்டோட நேம் ஷீஸ் ரெஸ்ட் ஏரியா. இந்த ஷீஸ் ரெஸ்ட் ஏரியா முடிஞ்சதுமே 2வது டனல் தான் வருது. டனல்ல இருந்து நம்ம வெளியே வந்ததும் பாக்குறப்போ வியூ கூட ரொம்பவே நல்லா இருக்கும். தென் இப்போ 3வது டனல்குள்ளாடி தான் போக போறோம். இங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கறனால ஒரு டனல் வழியாவே 2 வேயா அனுப்புறாங்க. இது 4வது டனல் தான். டனல் குள்ளாடி போறதும் நல்லா இருக்குது. டனல்ல இருந்து வெளியே வரும்போதும் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த டனல் முடிஞ்சதுமே பக்கத்திலே 5வது டனலுமே இருக்குது. இதான் லாஸ்ட் டனல். இந்த ட்ரிப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அட்வென்ச்சர் ட்ரிப் தான். டோட்டலா நம்ம 5 டனல் கிராஸ் பண்ணிட்டோம். ஃபைவ் டனல்ஸ் கிராஸ் பண்ணி நம்ம கொஞ்ச தூரம் வர்றப்போவே நம்ம ரஃபிஷா டேம் பார்க்கலாம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல இருக்கிறது ரஃபிஷா டேம் தான். நாம இப்போ ஷார்ஜால இருந்து போறப்ப லெஃப்ட் சைடுல ரஃபிஷா டேம் இருக்கு. அதனால இப்போ யூ டர்ன் பண்ணி அந்த பக்கமா நம்ம வர போறோம். இப்போ நம்ம யூ டர்ன் பண்ணிட்டோம். யூ டர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி வரும்போது ரொம்பவே அழகான கேசல் போலதான் இருந்துச்சு. இது வந்து 300 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஒரு ஓல்டு வில்லேஜும் அதை இப்போ 4 star ஹோட்டலா வச்சிருக்காங்க. இங்க போய் கூட வியூ பார்க்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பிளேஸ்ல நிறைய டேட்ஸ் பாம் ட்ரீ நிக்குது. இதுல இருந்து ரைட் போறாங்கல்ல, அந்த பக்கமா போனோம்னா ஹைக்கிங் போகலாம். இந்த பக்கமா போனோம்னா நம்ம டேம் போய் பார்க்கலாம்.
ஃபைனலா அல் ரஃபிஷா டேம் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த ஸ்பாட்ல ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு பார்க்கிங் தான். பார்க்கிங் ஸ்லாட்ஸ் கம்மியா தான் இருக்குது. அதுவும் ஃப்ரீ பார்க்கிங் கிடையாது, முனிசிபாலிட்டி பெய்ட் பார்க்கிங் தான் இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியா ஒரு பார்க்கிங் ஸ்லாட் கிடைச்சிச்சு. பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்னு. சுத்தியுமே மலை, மிடில்ல டேம், பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டேம்ல நிறையவே போட்டிங் போயிட்டு இருக்காங்க அண்ட் இங்க டக்குமே இருக்குது. இந்த பிளேஸ்ல டக்குக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க கிட்ஸ் பிளே ஏரியாவுமே இருக்குது. கிட்ஸ்க்கெல்லாம் ஜாலி தான். எவ்வளோ பேர் போட்டிங் பண்றாங்கன்னு பாருங்களேன். இந்த பக்கத்துல இருந்து பாக்குறதுக்குமே வியூ நல்லா இருக்குது. இந்த பக்கமும் ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. இந்த ஸ்பாட்ல ரெண்டு எண்ட்லயுமே கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. நாங்க இந்த ஸ்பாட் ரீச் பண்ணும்போது 5 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் பிளே ஏரியாக்கெல்லாம் விடுறது. ஸோ போட்டிங் பண்ண போலாம். இந்த கயாக்கிங்க்கு போற வழியிலேயே பிரைஸ் டீடைல்ஸ் தான் வச்சிருக்காங்க. சோ நம்ம இந்த பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் நம்ம எத்தனை பேர் எந்த போட்ல இருந்தா செட் ஆகுங்கிறத டிஸ்கஸ் பண்ணி நம்ம எந்த போட்ல போகலாங்கிறத டிசைட் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா 4 பேர் உட்கார்ந்து போறது போல 2 அடல்ட் 2 கிட்ஸ் உட்கார்ற மாதிரி 2 டைப்பான போட்ஸ் தான் இருக்கு. பெடல் போட் அண்ட் பிரவுன் பெடல் போட்னு இருக்குது. சோ இந்த ரெண்டுல ஒன்னு தான் நாங்க சூஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்ங்கறத அவங்க கிட்ட போய் ஒன்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஸ்பாட்ல போட்டிங் டைம் 7 AM ல இருந்து நைட் 9 PM வரைக்குமே பண்றாங்க. நம்ம ஸ்ட்ரோலர் எல்லாம் கொண்டு போயிருந்தோம்னா இந்த பக்கமா ஓரமாவே வச்சுட்டு தான் நம்ம அங்க போக வேண்டி இருக்கும். இங்க கொஞ்சம் கியூ நிக்க தான் செய்யுது. இந்த போட்டிங் ஸ்பாட் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும் போல எப்பவுமே. ஃபைனலா இங்க இருந்த கைட் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணி 150க்குள்ள பிரவுன் பெடல் போட் தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். 100க்குள்ள பெடல் போட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். 2 கிட்ஸ் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும். ஒரு கிட் பின்னாடி திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கிட் பேக்ல உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த பிரவுன் பெடல் போட் சூஸ் பண்ணோம். இது கொஞ்சம் சைஸும் பெருசா இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாவே உட்காந்துக்கலாம். இதுல 3 adults and 2 kidsமே இந்த பெடல் போட்ல நம்ம போகலாம். எங்களுக்கு இந்த கிரீன் கலர் பிரவுன் பெடல் போட் தான் கிடைச்சிருக்கு. சோ இப்போ போட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மவுண்டெயின்ல தான் ஹைக்கிங் போறாங்க. ஹைக்கிங் போறதுக்கான வழி இன்னொரு சைட்ல இருக்குது. நான் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பேன். அந்த ஏரியா வழியா வந்தோன்னா தான் இந்த மவுண்டெயின்ல நம்ம ஹைக்கிங் போக முடியும். ஹைக்கிங் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் ஜஸ்ட் ஏறிட்டு இறங்கி கூட வரலாம். ஹைக்கிங் போறவங்க இந்த மவுண்டெயின்ல இருந்து அல் சுஹாப் ரெஸ்ட் வரைக்குமே ஹைக்கிங் பண்ணுவாங்க. இது அங்க வர போயிட்டு இங்க வர்றதுக்கு ஒரு 3 hours ரவுண்ட் ட்ரிப் ஆகுது. நம்மள போல சும்மா ட்ரிப் போறோம்னா கொஞ்சம் தூரம் ஏறி மவுண்டெயின்ல இருந்து கீழே நம்ம வியூ பார்த்துட்டு கூட இறங்கிக்கலாம். பட் ஃபுல்லா ஹைக்கிங் போறவங்களா இருந்தீங்கன்னா ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனோட போறது ரொம்பவே நல்லது. சுத்தியுமே பெரிய மவுண்டெயின்ஸ் அண்ட் நடுவுல நாங்க போட்டிங் போறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா லைஃப்ல ஒரு டைம் அது என்ஜாய் பண்ணணும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். யூஏல இருந்துட்டு போட்டிங் போகலன்னா இந்த மாதிரி ஸ்பாட்ல போய் போட்டிங் போங்க. இந்த ரஃபிஷா டேமுமே போட்டிங்க்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் இதை விட பெட்டரா எனக்கு ஹட்டா டேம்ல போட்டிங் போனது தான் ரொம்பவே பிடிச்சிருந்து. இங்க நிறைய டக்ஸ்மே ஸ்விம் பண்ணுது. நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம்.
நம்ம போட்டிங் பண்றப்போ மிடில்ல ஒரு மவுண்டெயின் தான் இருக்குது. இந்த மவுண்டெயின்ல மானுமே இருக்குது. இந்த மவுண்டெயினை சுத்தியுமே நம்ம போட்டிங் பண்ணிக்கலாம். நாங்க வீட்ல இருந்து வரும்போதே நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸுமே எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த போட்டிங் டைம்ல அவங்க சாப்பிட்டுட்டுமே என்ஜாய் பண்ணாங்க. இந்த மவுண்டெயின்ல தான் மான் இருக்குது. ஸோ பக்கத்துல போய் பார்க்கலாம். மான் சாப்பிட்றதுக்காக கிராஸ் எல்லாம் கெட்டி விட்டுருக்காங்க. அது சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. பக்கத்திலே கொஞ்சம் டக்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்குது. அப்படியே இந்த மவுண்டெயினையுமே சுத்திட்டு இந்த டேம் ஃபுல்லாவே ஒரு ரவுண்ட் ட்ரிப் தான் போக போறோம். இந்த மவுண்டெயின்ல மட்டும் தான் கிராஸ் இருக்குது. மவுண்டெயின்ல கூட கிராஸ் வளர்க்குறாங்க. மேல இருந்து கூட பார்த்தோம் டக்குக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தது. இந்த பிளேஸ்ல தான் டக்குக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருட்டிடுச்சு. எல்லா டக்குமே மவுண்டெயின்ல போய் நிக்குது. இந்த ஸ்பாட்ல ஒரு மாஸ்க்குமே இருக்குது. இது சிங்கிள் கயாக் தான். இதோட பிரைஸ் 40 dirhams அண்ட் அன்லிமிட்டட் டைம் இந்த கயாக்கிங் போகலாம். அண்ட் டபுள் கயாக்ல பாத்தீங்கன்னா 80 dirhams வரும். 2 adult and 1 kidமே கூட போகலாம். இந்த போட் தான் டோனட் போட். இந்த போட் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க அண்டர் 2 years இருந்தாங்கன்னா இந்த டோனட் போட்ல தான் அலோ பண்ணுவாங்க. அண்ட் இந்த போட்ல நிறைய பேர் இருந்தோம்னா சேர்ந்து போலாம். 4 adult plus 2 kids வரைக்கும் அலோ பண்றாங்க. இதோட சார்ஜ் 250 dirhams. இதுவுமே அன்லிமிட்டட் டைம் தான். இந்த டேம்ல பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்டு எப்பவுமே சுத்திட்டே இருப்பாங்க. நம்ம எங்க இருந்துட்டு கூப்பிட்டாலுமே ஃபாஸ்டா வந்துருவாங்க. அண்ட் நமக்கு வந்து பார்டர் செட் பண்ணிருப்பாங்க. அதை கிராஸ் பண்ணி போக கூடாது. நம்ம தெரியாம போயிட்டோம்னா கூட எங்க இருந்தாலுமே ஃபாஸ்டா வந்து பார்டருக்கு உள்ளாடி கொண்டு விட்டுருவாங்க. ஸோ இருட்டிடுச்சு. எங்களோட டைம் முடிஞ்சிடுச்சு. இந்த போட்டோட டைம் 1 hour தான். பட் நாங்க 1 hour பண்ணல, கூடுதலா தான் பண்ணிருக்கிறோம். அதெல்லாம் கேட்கல. ரொம்பவே இருட்டுனதும் ரொம்ப குளிர்ந்த காத்து தான் வீசிட்டு இருக்குது. ஸோ கிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குல்ல, அங்கதான் போய் விளையாட போறோம். இங்க இன்னுமே போட்டிங்க்கு நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. இங்க வெயிட்டிங் டைம் நிறைய நேரம் வருது. ஈவினிங் டைம்ங்கிறது ரொம்ப பீக் ஹவர்ஸ் தான். அதனால ஒருத்தவங்க முடிச்சாதான் அடுத்தவங்களுக்கு போட் கிடைக்கும். ஸோ வெயிட்டிங் டைம் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த ரஃபிஷா டேம்ல 2 எண்ட்லயுமே கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி எல்லாமே இருக்குது.
முக்கியமா இந்த ஸ்பாட் இப்போ ரொம்ப ரஷ்ஷா இருக்கிறதுக்கு காரணம் ஷார்ஜா லைட் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்குது. இந்த லைட் ஃபெஸ்டிவல் February 5 இருந்து 16 வரைக்குமே இந்த ரஃபிஷா டேம்ல நடக்குது. இந்த மவுண்டெயின்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைட் ஷோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. யூஏல இருந்துட்டு இந்த லைட் ஃபெஸ்டிவல் பார்க்க மிஸ் பண்ணிடாதுங்க. நிறைய ஸ்பாட்ல நடக்குது. இந்த ரஃபிஷா டேம்ல நடந்த இந்த லைட் ஃபெஸ்டிவல் தான் நாங்க பார்க்க போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷார்ஜால வேற எங்கெல்லாம் லைட் ஃபெஸ்டிவல் நடக்குதுங்கிறத என்னோட ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைட் ஷோவோட ஃபுல் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அழகா இருக்கும், பாருங்க. இங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸும் இருக்குது அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. டேம் வியூலயே உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அண்ட் ஐஸ்கிரீம் ஷாப் அண்ட் சூப்பர் மார்க்கெட்டுமே இருக்குது. அவ்வளோதான், அல் ரஃபிஷா டேம் ஃபுல்லாவே நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கோர்ஃபக்கான்ல இருக்கிற வாட்டர் ஃபால் பார்க்க போகலாம். இந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா ரோடோட பக்கத்திலே தான் இருக்குது. பார்க்கிங் நம்ம இந்த மாதிரி தான் பார்க் பண்ணிடணும். ரெண்டு பக்கமுமே இந்த பார்க்கிங் இருக்குது. இதுவுமே பெய்ட் பார்க்கிங் ஜோன் தான். இங்க எப்போ வந்தாலுமே இந்த ஷாப் இருக்கும். கார்லயே வச்சிருப்பாங்க. நிறைய ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் காட்டன் கேண்டியுமே கிடைக்கும். இந்த வாட்டர் ஃபால்க்கு ஆப்போசிட் சைடு அந்த பக்கமா கார்னிஷ் தான். அழகான வாக்கிங் போகலாம். பார்க்கறதுக்கும் நல்ல வியூவாக தான் இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸ் தான். டே டைம் அண்ட் நைட் டைமுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நைட் டைமும் இந்த மாதிரி லைட் செட் பண்ணி வைக்காங்க. ஸோ நம்ம நைட் டைமும் டே டைமுமே ஒன்று போல் பார்க்கலாம். கோர்ஃபக்கான் வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபாலுமே மிஸ் பண்ணாம பார்த்துடுங்க. ஓகே, 1 minute. இந்த வாட்டர் ஃபால்க்கு பக்கத்திலே ஆம்பி தியேட்டர் இருக்குது. இப்போ நம்ம ஆம்பி தியேட்டர் போய் பார்க்கலாம். அழகா ஃப்ளவர்லயே எழுதியிருக்காங்க கோர்ஃபக்கான் ஆம்பி தியேட்டர்னு. பேலஸ் போல அழகா மின்னுது. அப்படியே இந்த ஏரியாவை சுத்தி பார்க்கலாம். இங்க நம்ம உட்கார்றதுக்கான சீட்ஸுமே இருக்குது. உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பியூட்டிஃபுல்லா ஃப்ளவர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூஏல இருக்கிற வாவ் பிளேசஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த மாதிரி உட்கார்றதுக்கான சீட்ஸ் இருக்கும். நம்ம உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.